எதுக்கு இவ்வளவு யோசனை? நாங்க கிளம்பட்டுமா? லேட் ஆகுது. சத்யா வெயிட் பண்ணுவா. அது என்னன்னா அர்ஜுன், நான் சொல்லணும்னு நினைச்சேன். நீ மட்டும் போயிட்டு வா. அபி இப்போ உன் கூட வர வேண்டாம். ஏமா? இது சும்மா ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி தானம்மா. நான், அபி, சத்யா, நாங்க 3 பேரு, அவ்வளவுதான். ஏமா வேண்டாம்? ஏய் அர்ஜுன், உங்க அம்மா தடுக்கிறான்னா காரணம் இல்லாம சொல்ல மாட்டாடா, புரிஞ்சுக்கோ. அம்மா, நான் சத்யா கிட்ட கமிட் பண்ணிட்டேன். நம்ம சத்யா தானம்மா. திடீர்னு ஏன் இப்படி வேணான்னு சொல்றீங்க? அபி, எமிரேட்ஸ் கிளைண்ட்ஸ் மீட்டிங் அண்ட் வீடியோ கால் அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லியிருந்தேனப்பா, மறந்துட்டியா? பண்ணலையம்மா, அது நாளைக்கு தானம்மா. இல்லப்பா, இப்ப எனக்கு மெசேஜ் வந்திருக்கு பாரு. இதோ பாரு, பாத்தியா? நாளைக்கு மீட்டிங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க இன்னைக்கே முடிக்க முடியுமான்னு கேக்குறாங்க. நீ போப்பா, நீ போய் அவங்களோட அக்ரிமெண்ட் டீடைல்ஸ் அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா. நாம இன்னைக்கே பேசி முடிச்சிடலாம். ஓகேம்மா. அம்மா, நாங்க போயிட்டு வந்த பிறகு மீட்டிங். அர்ஜுன், இது ஆபீஸ் மேட்டர். ஆல்வேஸ் பிசினஸ் கம்ஸ் ஃபர்ஸ்ட். அபி, நீ இன்னும் போகல? போறமா. அம்மா, என்னம்மா இது? அர்ஜுன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நீயும் சத்யாவும் மேரேஜ் மூட்ல ஹாப்பியா ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருப்பீங்க. இவன் எதுக்குடா நடுவுல? இல்லம்மா, அது சத்யா சொன்னதுனால தான். சத்யாவுக்கு அபியோட கண்டிஷன் என்ன தெரியும்? சத்யாவுக்கு நீ சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொண்டு வந்தத அபி பார்த்து அப்செட் ஆயிட்டான்டா. அது உனக்கு தெரியுமா? அப்படியா? நான் நோட் பண்ணிட்டேன். அதனால்தான் இப்ப வேண்டாங்கிறேன். என்னதான் அபிய சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு அவனை அன்வைண்ட் பண்ற மாதிரி நீயும் சத்யாவும் பேசினாலும், உங்களை கியூட் அண்ட் ஸ்வீட் லவ் பேரா பாக்கும்போது அவனுக்கு எப்படிடா பழசெல்லாம் ஞாபகம் வராம போகும்? இல்லம்மா, நான் அந்த பாயிண்ட யோசிக்கவே இல்ல. நான் அம்மா, நான் யோசிச்சுதான் ஆகணும். அது புரியுதா உனக்கு? டே அர்ஜுன், அபி என்னதான் குணமாயிட்டாலும் சிலர் சந்தோஷமா இருக்கிறத பாக்கும்போது அவன் மைண்ட் கொஞ்சம் கண்டிப்பா டிஸ்டர்ப் ஆகும்டா. உன்னையும் சத்யாவையும் பாக்கும்போது நம்ம லைஃப் இப்படி ஆயிடுச்சேன்னு அவன் மனசு ஃபீல் பண்ணுண்டா. அது தப்பு இல்ல, அவனும் மனுஷன் தானே. ஆனா நாம அந்த தப்ப நடக்க விடலாமா? சாரிமா, இவ்ளோ தெளிவு எனக்கு இல்ல. நான் சும்மா ஜாலியா தான். இப்ப ஞாபகம் வச்சுக்கோ அர்ஜுன், இனிமே எப்பவுமே மறந்துடாத. நீயும் சத்யாவும் பிரைவேட்டா இருக்கிற அந்த ஸ்பேஸ்ல அபிய விடாத. அவனுக்கு அது தேவையில்லை. அபிக்கு அது அனாவசியமான ஸ்ட்ரெஸ் நினைக்கிறேன். இனிமே இந்த தப்ப பண்ணாத. புரியுதுமா, நீங்க எது செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். சேது, அக்கா, அபி நம்ம மும்பை பிரான்ச்ச பாத்துக்கிற மாதிரி உடனடியா ஏற்பாடு பண்ணு. அவன் மும்பை போட்டுண்டா. சரிக்கா. அம்மா, ஆனா அபி என் கல்யாணத்துல இருக்கணுமா? கல்யாணத்துல கட்டாயம் இருப்பான். ஆனா கல்யாணத்துக்காக நடக்க போற ஏற்பாடு, ஃபங்க்ஷன் இதுல எல்லாம் அவன் இருக்க மாட்டான். இருக்கவும் வேண்டாம்.